ஜிஎம்எஸ் அகாடமிலேருந்து நாங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்கோம். இப்போ எதுக்காக இந்த வீடியோனா, நீட் எக்ஸாம் எல்லோரும் எழுத போகிறாங்க. ஸோ நான் எழுதுறவங்களுக்காக என்னென்னலாம் பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற டிப்ஸ் சொல்கிறதுக்காக தான் வீடியோ பண்ணுறோம். எழுதுகிறவங்க எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட்டு என்னென்னலாம் கொண்டு போகணும், என்னென்னலாம் கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ரிப்போர்ட்டிங் டைம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 11 o'clock கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 11 o'clock கண்டிப்பாக எல்லோரும் எக்ஸாம் சென்டருக்கு எல்லோரும் போயிருங்க. போயிட்டு எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா 2 to 5:30 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து 1:30க்குள்ளே நீங்கள் அங்கே க்ளோசிங் டைம் இருக்கும். நீங்கள் அதுக்குள்ளேயே அங்கே என்ன செய்யணும், எக்ஸாம் சென்டருக்கு ரீச் ஆகிருக்கணும். 1:30க்கு கண்டிப்பாக கேட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ, ட்ராவலிங் டைம்லாம் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், 1:30க்குள்ளே அங்கே போய் ரீச் ஆகிடணும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக அங்கே போயிருங்க. 1:30க்கு உள்ளே ரீச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கேட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து ஓப்பன் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அதுக்குள்ளே ரீச் ஆயிருங்க. என்னென்னலாம் கொண்டு போகணுன்னா, ஒரு அட்மிட் கார்டுன்னு ஒன்று நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணும்போது ஒன்று கிடச்சிருக்கும் உங்களுக்கு. அந்த அட்மிட் கார்டை கண்டிப்பாக கொண்டு போயிருக்கணும். அதில் வந்து ஒன் சைடு வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டியிருக்க சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து போஸ்ட் கார்டு சைஸில் ஒரு ஃபோட்டோ ஒட்டுக்க சொல்லுவாங்க. ரெண்டுமே நீங்கள் ஆல்ரெடி ஒட்டியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் தம்பும் பண்ண சொல்லியிருப்பாங்க. அது நீங்கள் வீட்டிலேருந்தே என்ன செய்யலாம், பண்ணிட்டு போயிடலாம். நெக்ஸ்ட்டு சைனுக்கு சொல்லியிருப்பாங்க. அது நீங்கள் எக்ஸாம் சென்டரில் போய் தான் சைன் பண்ணணும். மற்ற எல்லாம் அந்த ஃபோட்டோ ஒட்ட வேண்டியது, நெக்ஸ்ட்டு நீங்கள் சைன் பண்ண லெஃப்ட் ஹேண்டு தம்பு, இது எல்லாமே நீங்கள் என்ன செஞ்சிடணும், வீட்டிலேருந்தே பண்ணிட்டு போயிடலாம். சைன் மட்டும் நீங்கள் அங்கே போய் தான் சென்டரில் போய் தான் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரெஸ் கோடு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவ் போடக்கூடாது, ஆஃப் ஸ்லீவ் தான் போடணும். ரொம்ப லைட் கலர் ட்ரெஸ் தான் வியர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஷூவெல்லாம் போடக்கூடாது, நார்மல் செப்பல் தான் வியர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஆக்சசரிஸ் எதுவுமே கேர்ள்ஸ் வந்து எந்த விதமான ஆக்சசரிஸ் போடக்கூடாது, ஷால் போடக்கூடாது. லைட்டான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வியர் பண்ணணும். ஜுவல்லரி எதுவுமே போடக்கூடாது, மேக்னெட்டு, வாட்ச்சு அந்த மாதிரி எதுவுமே போடக்கூடாது. அங்கே உங்களுக்கு வந்து செக்கிங் நடக்கும். ஸோ பாய்ஸை பொறுத்தவரைக்கும் பாய்ஸ் வந்து பெல்ட் போடக்கூடாது. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஏதாவது மேக்னெட் வாட்சோ இல்லை வேறு எதுவும் திங்ஸுமே உள்ளே அலௌடு கிடையாது. ஸோ ஹெவியாக உங்களுக்கு செக்கப் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி எந்த விஷயமும் கொண்டு போகக்கூடாது. நெக்ஸ்ட்டு வாட்டர் பாட்டில் உங்களுக்கு எதுவும் தேவை அப்படின்னா கூட டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற உள்ள வாட்டர் பாட்டில் மட்டும்தான் கொண்டு போகணும். அது நெக்ஸ்ட்டு நீங்கள் அதை கொண்டு போனால் கூட அதை வந்து நீங்கள் அவங்கள்ட்ட காட்டணும். உள்ளே போயிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸும் சரி, லாஸ்ட்டு 30 மினிட்ஸும் வெளியில் உங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வாட்டர் கொஞ்சம் கம்மியாகவே குடிச்சிக்கோங்க. நீங்கள் ரெஸ்ட் ரூமு அந்த மாதிரி ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸும் அலோவ் பண்ண மாட்டாங்க, நெக்ஸ்ட்டு 30 மினிட்ஸும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து வாட்டர் பாட்டிலில் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய்க்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம் வந்து 2 to 5 வரைக்கும் எக்ஸாம் வந்து நீங்கள் எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஃப்ரீயாக இது பண்ணலாம், எக்ஸாம் எழுதலாம். எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. 2 to 5 வரைக்கும் நீங்கள் 3 hours சாலிடாக இருக்கும். நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணது எல்லாமே நீங்கள் எக்ஸாம் நல்லா ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன ப்ராசஸிங், அந்த நேமு, அந்த இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. நீங்கள் கொண்டு போக வேண்டியதில் ஒரிஜினல் ஐடி கார்டு கண்டிப்பாக ஏதாவது கொண்டு போகணும். ஆதார் கார்டு கொண்டு போகணும். நீங்கள் அட்மிட் கார்டு கண்டிப்பாக கொண்டு போகணும். எக்ஸ்ட்ரா எதுவும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து அட்டனன்ஸில் ஒரு ஃபோட்டோ ஒட்டுவாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ தேவைன்னா யூஸ் பண்ணிக்கிறதுக்காக அதை கொண்டு போங்க. மற்ற எந்த திங்ஸும் கொண்டு போக. ட்ரெஸ் கோடு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் அந்த 1:30க்குள்ளே நீங்கள் கேட்டு க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளே போய் அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நல்லா சாப்பிட்டுட்டு போங்க. ஏன்னா ஃபுல் டே எக்ஸாம் எழுதுறதுனால உங்களுக்கு ரொம்ப டயர்ட்னஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு போங்க. நெக்ஸ்ட்டு ஜிஎம்எஸ் அகாடமி சொன்னால் உங்கள் எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.